ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ வந்து பார்க்க போகிறோங்க. ஏன்னா நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் என்னதுன்னா, ஸோ லோன் எடுத்து ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, ஸோ எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. ஸோ நான் வந்து என்னோட ட்ரேடிங் ஜேர்னி வீடியோஸில் நான் வந்து ஒரு பார்ட்டில் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தயவு செஞ்சு லோன் மட்டும் எடுத்து ட்ரேடே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் நம்ம ட்ரேடிங் ஜேர்னி வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த 3 பார்ட்டுக்கும் லிங்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு அதை மறக்காமல் செக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன். அதுலேயும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னும் நிறைய வீடியோஸ்லையும் நான் வந்து ரேண்டமாக அதை பற்றி நான் வந்து பேசியிருப்பேன். ஸோ எல்லாருமே லோன் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 விஷயம் வந்து இருக்குங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய கேபிட்டல் வச்சுருந்தேன்னா ஈஸியாக காசு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய காசு வச்சுருந்தோன்னா ஈஸியாக ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லிங் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ரெகுலராக ஒரு மந்த்லி ஒரு இன்கம் வர மாதிரி பண்ணலாம். பையிங்லலாம் அப்படி பண்ண முடியாது, செல்லிங்கில் எப்படினாலும் பண்ணிடலாம் காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க. ஸோ ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தப்புங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே கூடாது. அது உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஸோ இதுவும் ஆஸ் யூஸ்வல் இந்த சோஷியல் மீடியாவில் வர்றதை வச்சு தான் எல்லாருமே அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் சில பேர். ஸோ ஆப்ஷன் பையிங் பண்ணால் வேஸ்ட்டு, ஸோ நீங்கள் செல்லிங்க்கு வாங்க, பயங்கரமாக ஈஸியாக காசு பண்ணலாங்கிற மாதிரி அதை வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் மனசுக்குள்ள செல்லிங்னா ரொம்ப ஈஸி, பையிங்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்குங்க. ரூமர்னு சொல்ல முடியாது, ஸோ அப்படிதான் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பொய் அப்படிங்கிறத நம்ம வந்து டேட்டாவோட ப்ரூஃபோட பார்க்க போறோங்க இன்னைக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நானும் இதே மாதிரி ஒரு ட்ராப்ல தாங்க மாட்டி இந்த லோன்லாம் எடுத்தேன். நான் அதே தப்பு பண்ணதுனால தாங்க நீங்களும் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து உங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா நான் அதை பண்ணுறப்ப எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. சத்தியமாக இப்படிலாம் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்து இருக்கேன். ஆனால் நான் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் அதே தப்பை போய் பண்ணீங்கன்னா நீங்கள் தாங்க ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. ஸோ நானும் ஃபஸ்ட்டு ஒரு 5 lakhs வச்சு தாங்க ட்ரை பண்ணேன். ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் அந்த டைம்லலாம் மார்க்கெட் பயங்கர ஈஸியாக இருந்துச்சுங்க. ஸோ யார் வேணாலும் ஈஸியாக காசு பண்ணிடலாம், அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் செல்லர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து இருந்துச்சு தான். ஸோ அப்போவும் நான் வந்து 5 lakhs வச்சு இவ்வளோ பண்ண முடியுதுன்னா, அப்போ 50 lakhs வச்சுருந்தேன்னா ஈஸியாக இன்னும் 10 times வந்து ஈஸியாக அமௌண்ட் வந்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தாங்க நான் வந்து நிறைய கடன்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். பேங்க்கில் வந்து லோன் எடுத்திருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் போய் அமௌண்ட் வாங்கி, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய காசு வச்சுருந்தேன்னா நிறைய அமௌண்ட் வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தாங்க புரியுது, ஸோ பெரிய கேபிட்டலை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. நம்ம அந்த டைமில் ப்ராஃபிட்ஸில் மட்டும் இன்டூ 10 வந்து போட்டு இமேஜின் பண்ணிப்போம். அதாவது கேபிட்டல் 5 lakhsக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னா, அப்போ கேபிட்டல் 50 lakhsக்கு இன்டூ 10 போட்டோம்னா இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டுமே மைண்டில் வந்து வச்சுருப்போம். ஆனால் இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து இன்டூ 10 வந்து போடணும். அது வந்து நம்ம வந்து போட்டிருக்கவே மாட்டோம். எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன்லேயும் நீங்கள் வந்து இன்டூ 10 வந்து போடணுங்க. ஸோ 5 லட்சத்தை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 50,000 to 1 லட்சம் வந்து மேக்ஸிமம் எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ 50 லட்சத்தை வச்சு ட்ரேட் பண்ணும்போது அந்த எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷனுக்கும் நீங்கள் இன்டூ 10 வந்து போடணுங்க. ஸோ 5 லட்சம் to 10 லட்சம் வந்து எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்குங்க. ஸோ எமோஷன்ஸும் 10x வந்து ஆகுங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் நிறைய கேபிட்டல் வச்சுருந்தேன்னா அதை எங்கே எப்படி பிரித்து போடுறதுங்கிறதுலையே ரொம்ப மண்டை குழம்பிருங்க. ஸோ ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இதில் போட முடியாது. அப்படி போட்டாலும் பயங்கர ரிஸ்க்கு. ஸோ பிரித்து போடணுன்னாலும் நிறைய பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனாக தான் இருக்கும் பெரிய கேபிட்டலை ஹேண்டில் பண்ணுறதுலாம். இப்போ உண்மையாகவே தமிழ்நாட்டில் யார் அவ்வளோ பெரிய கேபிட்டலை மேனுவலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியாதுங்க. பிஆர் சுந்தர் நான் பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க.
ஆனால் அவங்களாம் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ நான் வந்து யூடியூப் பக்கம் போயே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் மேபி காமிச்சிருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறத வச்சு அவங்கள வேணால் மேபி நம்ம வந்து கணக்கில் சேர்த்துக்கலாம். அந்த பிஆர் சுந்தர் வந்து பெரிய கேபிட்டல் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஐடி ஜெகன் வந்து 6 crores பக்கம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் மாறி மாறி அடி வாங்கிட்டு இருந்ததுனால 6 crores இருந்து 1 crore வந்து கேபிட்டலை கம்மி பண்ணிட்டாங்க. இந்த 1 crore கூட அவங்க வந்து ஆல்கோ வச்சு தாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுவலாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணதே கிடையாது. அதனால இந்த தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ பெரிய கேபிட்டலை மேனுவலாக ஹேண்டில் பண்ணவங்க வந்து ரொம்ப ஃபியூவான பீப்புள் தாங்க இருப்பாங்க. ஸோ அதில் நானும் ஒன்று. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் வந்து சொல்கிறேன், அது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த கேமே டோட்டலி வேற மாதிரி இருக்கும் பெரிய கேபிட்டலாக இருந்துச்சுன்னா. இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் காசு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து நார்மலாக ஜென்ரலாக சொல்கிறது நான். ஸோ கேபிட்டல் வந்து பெருசாக ஆக 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 இன்னும் 100 மடங்கு 200 மடங்கு 1000 மடங்கு டஃப் ஆகிட்டே போகுங்க. அந்த ரியாலிட்டி வந்து உங்கள் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா யாருமே அவ்வளோ பெரிய கேபிட்டல் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு 15 lakhs வரை கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 20 to 25 lakhs வரை ஹேண்டில் பண்ணிடலாம். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். 25 lakhsக்கு மேலாம் கேபிட்டல் போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரீம்லி டஃப்பாக இருக்குங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் இப்போ எதுக்குங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு சென்செக்ஸில் அவ்வளோ பெரிய லாஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட கேபிட்டலை ஃபுல்லாக கம்மி பண்ணேன். 75 lakhs பக்கம் 3 வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சென்செக்ஸில் இந்த Februaryல அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஏன் பயந்து என்னோட கேபிட்டல் ஃபுல்லாத்தையும் குறைச்சேன். இப்போ வெறும் ஒரு 15 lakhs to 20 lakhs தான் வச்சுருக்கேன். அதுலேயும் 10 lakhs தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் வந்து கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் இருந்து ஏன் பயந்து கேபிட்டலை வந்து குறைச்சேன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் இது எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுவும் எஸ்பெஷலி பெரிய கேபிட்டல் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறதுல 99% ஆஃப் த பீப்புள் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அப்படி ட்ரை பண்ணுறாங்க. ஆப்ஷன் செல்லிங்னா ஈஸிலாம் கிடையாதுங்க. ஸோ முந்தி ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆப்ஷன் செல்லிங் வந்து ஆப்ஷன் பையிங்கை விட ஒரு 100 மடங்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். சும்மா 1-2 லாட்லாம் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஆப்ஷன் செல்லிங் ஈஸியாக தானே இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த 1-2 லாட்லாம் பண்ணுறது வந்து ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஜாலியாக பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ஸ்கேல் அப் ஆகணும்னா கேபிட்டல் வந்து க்ரோ ஆகணும். ஸோ கேபிட்டல் க்ரோ ஆக ஆக ஆப்ஷன் செல்லிங் வந்து 1000 மடங்கு 2000 மடங்கு 3000 மடங்கு பயங்கர ரிஸ்கியாக இருக்குங்க. நீங்கள் வந்து சத்தியமாக அதை வந்து இமேஜினேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து உட்காந்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஃபீலிங் வந்து கொடுக்கும் அப்படின்னு. எஸ்பெஷலி இந்த பாஸ்ட் 1 year நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் பண்ணவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணி அப்படியே இங்கே வருஷக்கணக்காக இங்கே மார்க்கெட்டில் இருந்து அதுக்கப்புறம் மெதுவாக மார்க்கெட்டை விட்டு போவாங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸோட ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சின்ன ப்ராஃபிட்டாக அப்படியே பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரே நாளில் மொத்தமாக அவங்களோட கேபிட்டலே லாஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த ஃபீல்டை விட்டு மொத்தமாக போயிடுவாங்க. ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணாலும் வாஷ் அவுட் பண்ண திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ் வந்து உள்ளே கொண்டு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஒன்ஸ் கேபிட்டலை லூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி எப்போவுமே மார்க்கெட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் யாராவது அவங்களுக்கு எவ்வளோ கோடி காசு கொடுத்தாலும் திருப்பி வந்து வரவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயத்தை காமிச்சு விட்டுருங்க. ஆப்ஷன் செல்லிங் வந்து அவ்வளோ பெரிய கேபிட்டலை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ நான் இப்போ எதுக்கு போடுறேன்னா ஆப்ஷன் செல்லிங்கை விட ஆப்ஷன் பையிங் ஈஸின்லாம் சொல்லலைங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங் அண்ட் ஆப்ஷன் பையிங் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். பையிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சினாரியோவில். ஆனால் என்ன ஆப்ஷன் பையர்ஸ்னால் டிசிப்ளின் ரொம்ப பயங்கரமாக இருக்கணும். ஆப்ஷன் செல்லர்ஸ்னால் டிசிப்ளின் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அவங்க வந்து தப்பிச்சிடலாம். ஆனால் 1-2 நாள் தப்பிக்கிற மாதிரி தப்பிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் என்றைக்காவது ஒரு நாள் பெரிய அடி வாங்குவாங்க. மற்றபடி இன்னொரு மேஜரான விஷயம் என்னென்னா ஆப்ஷன் பையர்ஸ்னால ஹெட்ஜ் வந்து பண்ண முடியாதுங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ்னால ஹெட்ஜ்டு பொசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தாங்க ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி பெரிய ஒன்றும் அட்வான்டேஜ்லாம் இல்லைங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுல. இதை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேவ் பண்ணி சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் காசில் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள்.
மொத்தமாக எத்தனை லட்சம் வேணாலும் சேர்த்து வச்சு எத்தனை லட்சம் வேணாலும் அங்கே வந்து விடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லாரும் இங்கே வர்றது எப்படியாவது லோன் எடுத்தோ இல்லை கடன் வாங்கியோ அந்த கேபிட்டலை வந்து கொண்டு வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதை தான் ரொம்ப பெரிய தப்பாக சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்த மெயினாக டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும்னு தோணுச்சு. இன்னொரு விஷயம் அதான், கேபிட்டல் பெருசாக இருந்தாலும் ஈஸியாக காசு பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. கேபிட்டல் பெருசாக ஆக ஆக இந்த கேம் வந்து டஃப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கான டேட்டா வந்து இருக்குங்க. என்னடா டேட்டா, இதுக்கெல்லாமா டேட்டா இருக்குன்னா ஆமாங்க இருக்கு. அன்னைக்கு செபியோட ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். லிட்டரலி 2-3% ஆஃப் த பீப்புள் தாங்க ப்ராஃபிட்ல வந்து இருக்காங்க. அதுலயும் நான் எப்படி டாப் 1% ஆஃப் த ட்ரேடர்ஸ்ல தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்ச உடனே அதை போய் செக் பண்ணுங்க. இதுதாங்க அந்த செபி அமிச்ச ரிப்போர்ட். ஸோ இதை வச்சு வேற சில விஷயங்கள்லாம் இன்னும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோல. ஆனா இந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு வந்து மென்ஷன் பண்றதுக்கு நான் வந்து மறந்துட்டேங்க. ஸோ இதில் இந்த ப்ராஃபிட் அந்த லாஸ் இந்த ரெண்டுத்துலேயும் எப்படி டெவலப் ஆயிருக்கு ரெண்டு சைடும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ப்ராஃபிட் அபவுட் 10 crore பாருங்க 101 பேருங்க. ஆனால் அதே கேட்டகரியில் லாஸ் அபவுட் 10 crore பாருங்க 127. இங்கே 100 பேர் இருக்காங்க, இங்கே 127 பேர் இருக்காங்க லாஸில். அதே மாதிரி பாருங்க, ப்ராஃபிட் 1 crore to 10 crore வந்து வெறும் 2400 பேர் தான். ஆனால் லாஸ் 1 crore to 10 crore பாருங்க 10800 பேர் இருக்காங்க. ஒன்னொன்னு எப்படி எத்தனை மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்னு பாருங்க கிராஜுவலா. ப்ராஃபிட் 10L to 1 crore பாருங்க 26500 பேர் இருக்காங்க. ஆனால் லாஸ் 10 lakh to 1 crore வந்து பாருங்க 3.9 lakhs வந்து இருக்குங்க. 25,000 எங்க இருக்கு, 4 லட்சங்கிறது எங்க இருக்கு, எத்தனை மடங்குன்னு நீங்களே பாருங்க. ஆல்மோஸ்ட் 15 to 16 டைம்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான இன்க்ரீஸா இருக்குன்னு. ப்ராஃபிட் 1 lakh to 10 lakh வந்து 1 லட்சம் பேர் பக்கம் தான் இருக்காங்க. ஆனால் லாஸ் 1 lakh to 10 lakh பக்கம் வந்து பாருங்க 24 லட்சம் பக்கம் வந்து இருக்காங்க. ஸோ இங்கேயும் ஆல்மோஸ்ட் 23 மடங்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குங்க. ப்ராஃபிட்ல இருக்கிறவனுக்கும் லாஸ்ல இருக்கிறவனுக்கும் உள்ள அந்த பெர்சன்டேஜ் வைஸ் வந்து சொல்றேன். கடைசியா இங்க பாருங்க, ப்ராஃபிட் 10K to 1 lakh வந்து 2 லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க. அதே இது லாஸ் 10K to 1 lakh வந்து பாருங்க 40 லட்சம் பேர் வந்து இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ் டு 22 டைம்ஸ் பக்கம் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல இருந்து என்னங்க தெரியுது, ரொம்ப ஆப்வியஸ்லி தெரியுது. ஸோ இந்த பக்கம் கேபிட்டல் பெருசா வச்சிருக்கிறவன் மட்டும்தாங்க இந்த மாதிரி லாஸ் பண்ண முடியும். வெறும் 5000-10,000 வச்சிருக்கிறவனா இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். 1 கோடி to 10 கோடி, 10 லட்சம் to 1 கோடி, அப்புறம் 1 லட்சம் to 10 லட்சம், இந்த மாதிரி லாஸ்லாம் யாராலங்க பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி அந்த மாதிரி கேபிட்டல் வச்சிருக்கிறவங்கனால மட்டும்தாங்க பண்ண முடியும். அந்த மாதிரி கேபிட்டல் வச்சிருக்கிறவங்கலாம் இன்னும் 20-30 மடங்கு பயங்கரமா லாஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல யார் இருப்பா? ஆப்ஷன் பையர்ஸா இருப்பாங்க. 10 கோடி 20 கோடிக்கெல்லாம் கேபிட்டல் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த பக்கம் 99.99999% ஆஃப் த பீப்புள் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸா தாங்க இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் செல்லரா இருந்தும் கேபிட்டலும் பயங்கர ஹியூஜா வச்சிருந்தாலும் எந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ லைட்டா முன்ன பின்ன இருக்கிற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வந்து இல்லைங்க, இது ஒரு ஜைஜாண்டிக்கான டிஃபரன்ஸ் வந்து வருது. சில பேருக்கு சரியா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலன்னா தயவு செஞ்சு ரீவைண்ட் பண்ணி திருப்பி ஒன்ஸ் வந்து பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால் இந்த டேட்டாவை பார்த்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுங்க. ஆப்ஷன் செல்லிங் ஈஸின்னு நினச்சி நீங்கள் வந்து உள்ளே வந்து சிக்கிறாதீங்க. ஸோ ஆப்ஷன் செல்லிங் வந்து பயங்கர கஷ்டம். நீங்கள் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சைக்காலஜி அண்ட் டிசிப்ளினுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. அவன் சொல்றான் ஆப்ஷன் பையிங் ஈஸின்னு, இவன் சொல்றான் ஆப்ஷன் செல்லிங் ஈஸின்னு சொல்லிட்டு மற்றவன் சொல்றத வச்சு முடிவு பண்ணாதீங்க. ஸோ ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தாங்க, ஸ்மால் கேபிட்டலாக இருந்துச்சுன்னா. ஆனால் கேபிட்டல் பெருசாக ஆக ஆக செல்லிங் வந்து 100 மடங்கு கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நான் முக்கியமாக போட்டதுக்கு ரீசன் வந்து அதான், நம்ம கேபிட்டலை க்ரோ பண்ணணும்னா நீங்கள் வந்து உழைச்சி க்ரோ பண்ணுங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி கடன் வாங்கி கேபிட்டலை பெருசாக்கி நம்ம ட்ரேட் பண்ணி கிழிச்சு தள்ளிடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் என்னோட கோர்ஸில் நான் வந்து ஆப்ஷன் பையிங் செல்லிங்னு ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கவே மாட்டேங்க. 10 to 11 hours ஆஃப் வீடியோ வந்து இருக்குங்க. ஒரு நிமிஷம் கூட அதை பற்றி நான் பேசியிருக்கவே மாட்டேன். என்னோட கோர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செட் ஆகும், ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கும் செட் ஆகும். ஸோ அதான் அந்த மெத்தடை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல், உங்கள் டிசிப்ளின் எப்படி இருக்குது, சைக்காலஜி எப்படி இருக்குது, ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பையிங் நம்மளுக்கு செட் ஆகுமா, செல்லிங் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியில் மட்டும்தான் இல்லை, எந்த ஒரு டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும்
ஆப்ஷன் பையிங்கும் செல்லிங்கும் மோஸ்ட்லி ஈக்குவல் தான். நீங்கள் இதை விட இது பெட்டர், இதை விட இது பெட்டர்னு நினச்சி தயவு செஞ்சு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க லோன் எடுக்கிற மாதிரிலாம். நீங்கள் இந்த டேட்டாவை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் அன் ஆப்ஷன் பையராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்னதில் எதுவும் தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.